அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தங்கத்தின் விலை வரலாறு காணாத நிலைமையை எட்டியிருக்கக்கூடிய இந்த சூழலில் குப்பை தொட்டியில் சென்னை தீநகரில் குப்பை தொட்டியில் கிடந்த அந்த தங்கத்தை போலீசாரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளரை தனது வீட்டிற்கே அழைத்து நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் அஜய். அவரிடம் பேசலாம். வணக்கம் அஜய், விவரங்கள். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளராக இருந்து வருபவர் பத்மா கடந்த ஜனவரி 11ஆம் தேதி சென்னை தியாகராய நகரிலே சாலையில ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்துள்ளது. அந்த பிளாஸ்டிக் கவரிலே 45 லட்சம் மதிப்பில் இருக்கக்கூடிய 45 சவரன் நகையை கீழே கிடந்தது என பாண்டி பஜார் காவல் நிலையத்திலே அந்த தூய்மை பணியாளர் பத்மா ஒப்படைத்தார். அதற்கு பல்வேறு தரப்பினர்கள் மத்தியில் இருந்து மிகுந்த வரவேற்பு தெரிவிக்கப்பட்டு வந்தது. அந்த நிலையில்தான் இன்றைய தினம் நடிகர் ரஜினிகாந்த் அந்த தூய்மை பணியாளர் பத்மாவை அழைத்து பாராட்டு தெரிவித்து 45 சவரன் நகையை ஒப்படைத்ததற்காக ஒரு தங்க சங்கிலியை பத்மாவிடம் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்தது. அதாவது 11ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், அதே போன்று திரை பிரபலங்கள் உள்ளிட்டோரும் பலரும் பத்மாவிற்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். அரசியல் கட்சியினர் சிலரும் அவருக்கு பண உதவிகளை கொடுத்து உதவி செய்து வரக்கூடிய ஒரு நிலையிலேதான் இன்றைய தினம் நடிகர் ரஜினிகாந்த் பத்மாவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து அவரை கட்டி அணைத்து வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு அவருக்கு ஒரு தங்க சங்கிலியையும் பரிசாக அளித்திருக்கின்றார். இவருடைய நேர்மையை பாராட்டி இந்த பரிசுகளை தெரிவிப்பதாக அவருடைய செய்தி தொடர்பாளர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அவருடைய எக்ஸ்தல பதிவிலே பதிவிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகம் மட்டுமில்லாமல் அரசியல் தரப்பிலும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி அஜய்.